வணக்கம். இன்றைக்கி குறுந்தொகையோட 12வது பாடல் பார்க்க போகிறோம். நேற்றைய பாடலைப் போலவே இந்த பாடலும் பாலைத்திணையில் அமைந்தது. பாலைத்திணைக்கான இலக்கணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பாலைவனம் அதுக்கான நிலப்பகுதி, அதற்கான உணர்வுகள், பிரிவு சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் பாலைத்திணையில் வரும். இன்றைய பாடலை எழுதிய பேர் ஓதலாந்தையார். இவர் ரொம்ப பிரபலமான சங்க இலக்கிய புலவர். குறிப்பாக பாலைத்திணை பற்றிய பாடல்களை எழுதுவதில் இவருக்கு வெல் நோன் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். பாலை ஸ்பெஷலிஸ்ட்டுன்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சில கவிஞர்களை சொல்கிறோம், இவரில் காதல் பாட்டுலாம் ரொம்ப நல்லா எழுதுவார், இவர் பக்தி பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமாக எழுதுவார், அவர் தத்துவ பாடல்களை ரொம்ப நல்லா எழுதுவார், இவர் கானா பாட்டுன்னா சும்மா பிச்சு ஓதுவார் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஓதலாந்தையார் பாலை திணை பாடல்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பாடலை பார்த்தாலே உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ரொம்ப நுட்பமான வர்ணனைகள், அந்த உணர்வை பிரமாதமாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், அதெல்லாம் ஓதலாந்தையாரோட ஸ்பெஷாலிட்டி. பாலைத்திணையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டின்னு அவரை சொல்லலாம். இப்போ இன்றைக்கி பாட்டுக்கான சுச்சுவேஷன் என்னென்னா, காதலன் காதலி இருக்காங்க. அதில் காதலன் ஏதோ காரணத்தினால் காதலியை பிரிந்து போகிறான். அது பணம் தேடுவதற்காக இருக்கலாம், அவன் ஒரு வீரனாக இருந்து போர் செய்வதற்காக போவதாக இருக்கலாம், அல்லது இவளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக பரிசு பணம் தேடி போவதாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் அவன் பிரிஞ்சு போயிட்டான். காதலி இங்கே தனியாக இருக்கா, வருத்தப்படுறா, உடல் மெலியுது, அவப்படுற வேதனையை தாங்க முடியாமல் தோழியும் வருந்துறான். கூடவே இருக்கிற பொண்ணு தானே, அவளுக்கு ஐயோ பாவம் இவ இப்படி இருக்காளே, அவன் திரும்பி வர்றதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகுமே, அது வரைக்கும் இவ தாங்குவாளா, இவ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் வருத்தப்படுறா. அதை சொல்லி வருத்தப்படுறா, ஒன்று நீ இவனுடைய பிரிவை தாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் அவளுக்கு காதலி சொல்கிற ஒரு பதில் தான் இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தினசரி வாழ்க்கையிலேருந்தே பல உதாரணங்களை சொல்லலாம். நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்ருப்போம், ஏதோ ஒரு பயங்கர டென்ஷனில் கிளம்பிகிட்ருப்போம். அப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஹலோ சார் எப்படி இருக்கீங்கிற மாதிரி சும்மா சாதாரணமாக அவங்க பேசினா கூட நமக்கு எரிச்சல் வரும். நானே டென்ஷனில் இருக்கேன், இவன் என்ன நடுவில் என்னவோ பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு எரிச்சல் தான் தலைவிக்கு தோழிக்கு தன்மையில் இருக்கிற அக்கறை புரிஞ்சாலும் வேற ஒரு காரணத்தினால தோழி மேலே ஒரு கோபமும் வருது. அதாவது தன் மீது அக்கறையாக பேசுகிற தோழி மேலேயே கோவப்படுறா. என்ன காரணம்? அதுதான் இந்த பாட்டில் வருது. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் அவள் தோழியை நேரடியாக குறிப்பிடலை, ஊர்னு சொல்கிறா. ஆனால் ஊர்னு சொல்கிறது இந்த இடத்துல தோழியை தான் குறிக்கும். இப்போது பாடலை படிச்சுடுவோம். முதல்ல 6 வரிகள் கொண்ட ரொம்ப எளிமையான சின்ன பாடல் தான். எறும்பி அலையில் குறும்பல் சுனைய உலைக்கல் அன்ன பாறை ஏறி கொடுவில் எயினர் பகழி மாய்க்கும் கவலைத்து என்ப அவர் சென்ற ஆரே அதுமற்று அவலம் கொள்ளாது நொதுமல் கழலும் இவ் அழுங்கல் ஊரே. இதுதான் பாடல். இப்போது ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். எறும்பி அலையில் குறும்பல் சுனைய அப்படின்னா என்ன அர்த்தம்? எறும்பி அப்படின்னா எறும்புன்னு அர்த்தம். எறும்பை குறிப்பிடறதுக்கு இருந்த ஒரு பழைய சொல் அது. இன்னைக்கு புழக்கத்தில் இல்லை, ஆனால் எறும்பி அப்படின்னு பல இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எறும்புக்கு இன்னொரு சொல் எறும்பி. எறும்பி அலை அப்படின்னா எறும்பு வசிக்கிற புத்து. ஒரு எறும்பு புத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. எறும்பு புத்து எப்படி இருக்கும்? நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் எறும்பு புத்தை பற்றி. அது அப்படி சின்ன சின்ன பாதைகள்லாம் உள்ளே இருக்கும். ஒரு எறும்பு போகிற அளவுக்கு பாதை போதுமே, அதுக்கு என்ன NH47 போட்டு வைக்கணும். அது சின்ன சின்ன பாதைகள் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பாதைகளை கொண்ட அந்த நிலம் பாலை நிலம். அடுத்து குறும்பல் சுனைய அப்படிங்கிறான். குறும் அப்படின்னா சிறிய, பல் அப்படின்னா பல, சுனை அப்படின்னா சுனைனா ஒரு நீர்நிலை. குறும் பல் சுனைய அப்படின்னா சிறிய நிறைய சுனைகள். பொதுவாக பாலைத்திணையில் தண்ணீர் கிடையாது, பாலை நிலத்தில் தண்ணீர் கிடையாது. ஆனால் இங்கே இவன் என்ன சொல்கிறான்னா சிறிய பல சுனைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சின்ன சின்ன குட்டையாக எங்கேயாவது நிறைய தண்ணி குட்டை இருக்குது, சுனை இருக்குது. குட்டைன்னு சொல்லக்கூடாது தமிழில், ஒவ்வொரு நீர்நிலைக்கும் வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. சுனைன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. சுனை, நிறைய சுனைகள் இருக்குது, ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. அதில் நம்ம தண்ணியெல்லாம் குடிக்க முடியாது. இத்தினூண்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அதை நம்ம மனிதர்கள் எடுத்து குடிக்கிற அளவுக்கு அங்கே ஒரு ஆறோ அருவியோ உங்களுக்கு பாலை நிலத்தில் இருக்க போகிறதில்ல. சுனைங்கிறது கூட நல்ல இனிமையான தண்ணீரை கொண்டது தான். ஆனால் குறிஞ்சி நிலத்தில் தான் சுனையில் இனிமையான தண்ணீர் இருக்கும், நிறைய தண்ணீர் இருக்கும், அள்ளி குடிக்கிற மாதிரி. ஆனால் பாலை நிலத்தில் அந்த சுனைகள்லாம் கூட குட்டி குட்டியாக இருக்குது, நிறைய சுனை இருந்தும் தாகம் தீராது, தண்ணி கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சின்ன பல சுனைகள் இருக்குது அப்படின்னா தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. ஸோ எறும்புடைய புத்து போல பாதைகள்,
அப்படின்னு எடுத்துக்கலாம். எறும்போட புத்து போல சின்ன சின்ன அப்படின்னு ரொம்ப ஒரு ஆறுங்கிறது எவ்வளோ பெருசாக நம்ம கற்பனை பண்ணுறோம். ஆனால் ஒரு எறும்பு போகிற தடம் அளவுக்கு ஆடு தாண்டும் காவேரின்னு சொல்லுவாங்க. ஆடு தாண்டுற அளவுக்கு காவேரி சுருங்கி போயிடும் அப்படின்னு ஒரு கர்நாடகாவில் ஒரு இடத்துல அந்த அளவுக்கு காவேரி சின்னதாக ஓடுகிறது. ஆனால் இங்கே அதை விட சின்னது, ஒரு எறும்பு புத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாதை அளவுக்கு சின்ன சுனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம். அல்லது எறும்பு புத்து போன்ற வழிகள், ரொம்ப சிறிய பல சுனைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பாதையோட கொடுமையை சொல்கிற ஒரு வர்ணனை தான் இது. நம்ம விருப்பப்படி எடுத்துக்கலாம். நான் பாலைவனத்தை பார்த்தது கிடையாது. நீங்கள் ஒருவேளை பாலைவனத்தில் போய் அங்கே இருக்கிற பாறைகளை ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா ஒரு வேளை அதில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சுனைங்கிறது பொதுவாக பாறைகளுக்கு நடுவில் தேங்குகிற தண்ணீர். குறும் பல் சுனை அப்படின்னா 2 பாலைவன பாறைகளுக்கு நடுவில் ரொம்ப கம்மியாக தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இது ஒரு விஷயம், உண்மையான விஷயம் என்னென்னா, குறுந்தொகையை ரசிக்கிறதுக்கு, முழுமையாக அதில் இருக்கிற ஓமைகளை புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கிறதுக்கு அந்தந்த நிலங்களில் நீங்கள் வாழ்ந்துருக்கணும். இப்போ பாலை நிலத்தை பற்றி நான் வளவலான்னு பேசுகிறேன், ஆனால் எல்லாம் உரையாசிரியர்கள் எழுதுனதை படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நேரடி அனுபவம் கிடையாது. பாலை நிலத்திலையோ இல்லை இதே குறிஞ்சி நிலத்தை பற்றி நான் பேசுகிறேன். மலையில் வசித்த ஒருத்தர் அதே குறிஞ்சி பாடலை பற்றி பேசினா அதில் உள்ள ஒரு பூவையோ, அதில் உள்ள ஒரு மரத்தையோ, அதில் உள்ள ஒரு நீர்நிலையோ இன்னும் பிரமாதமாக வர்ணிப்பார். ஏன்னா அவர் அந்த கண்கூடாக பார்த்துருப்பார். அந்த நிலம் சார்ந்த வர்ணனைகள், நிலம் சார்ந்த பாடல்களாக தான் இருக்குது. அந்த விதத்தில் நம்ம இந்த 5ல் ஏதாவது ஒரு நிலத்தில் வாழ்ந்திருந்தாலும் மற்ற 4 நிலத்தோட தெளிவு நமக்கு இருக்காது. இப்போ கடற்கரையை பற்றி பேசும்போது கடற்கரை கிராமங்களில், கடற்கரை ஊர்களில் வாழ்ந்தவங்க அதை புரிஞ்சுக்கிற அந்த நுட்பமே அதிகமாக இருக்கும். ஆனால் நமக்கு ஓரளவுக்கு தான் புரியும். அது ஒரு கற்பனை தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர, ஒரு உரையாசிரியரோ இல்லை யாராவது ஒருத்தர் கடல் நிலத்திலேயே வளர்ந்தவர் ஒரு பாடலை இந்த இடத்துல இப்படி ஒரு பறவை வருது, இந்த பறவை இப்படிப்பட்டது, நான் கடல் ஓரத்தில் இந்த பறவையை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொன்னால் நம்ம கேட்டுக்கலாமே தவிர ஒரு அளவுக்கு மேலே அதை நம்மளால் அனுபவிக்க முடியறதில்ல. அந்த விதத்தில் தான் சங்க இலக்கிய பாடல்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுகள்னு சொல்லலாம். இன்றைக்கி அதில் வர்ற சில மலர்கள் இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த மலர்கள் இருக்கலாம், அதோட பேர் மாறி போயிருக்கலாம், நமக்கு அதே பேரில் நம்ம அந்த மலரை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்தந்த நிலங்களில் அன்றைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற ஒரு பதிவு தான் அது. அந்த விதத்தில் இது பாலை நிலத்தோட பதிவு. பாலை நிலத்தில் பாதைகள் இப்படி தான் இருக்கும். பாலை நிலத்தில் தண்ணீர் இருந்தாலும் அந்த தண்ணீர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுத்து குடிக்கிற அளவுக்கு, அள்ளி குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் இருக்காது அப்படிங்கிற காட்சியும். அடுத்த வரியை பாருங்கள், உலைக்கல் அன்ன பாறைங்கிறாங்க. உலைக்கல்னா இந்த கொல்லர் பட்டறைக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே ஆன்வில்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு கல் அல்லது ஒரு உலோகம், ஒரு கனமான உலோகம். அது மேலே பழுக்க காய்ச்சின இரும்பை வச்சு சம்மட்டியால் அடிப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அவங்க பலவிதமான கருவிகளை பண்ணுற ப்ரொசீஜர். அப்போ அந்த ஆன்வில்ங்கிறது அது மேலே எப்போவுமே நீங்கள் சூடான பொருளை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும், அந்த உலைக்கு பக்கத்துலேயே அது இருக்கிறதுனாலையும் அது ஒரு நல்ல ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அது ஒரு எப்பவும் ஹாட்டாக இருக்கிற ஒரு விஷயம். சாதாரணமாகவே பாறைங்கிறது வெயிலில் இருந்தால் ஹாட்டாக இருக்கும். ஆனால் பாலை நிலத்து பாறைங்கிறது உலைக்களத்தில் இருக்கிற அந்த கல்லை போல எப்பவும் சூடாக இருக்கும், மிகுந்த சூடாக இருக்கும். நம்மளாலாம் அப்படி தொட்டெல்லாம் பார்க்க முடியாது, அது அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். அப்படிப்பட்ட பாறை உலைக்கல் அன்ன பாறை. உலைக்கல்லை போன்ற அந்த பாறையில் ஏறி யாரோ ஏறுறாங்க. யார் ஏறுறாங்கன்னா கொடுவில் எயினர்ங்கிறவங்க வேடர்கள் கையில் கொடுமையான வில்லை வைத்திருக்கிறார்கள். கொடுமையான வில்னா கொடுமையை செய்யக்கூடிய வில். அவர்கள் யாரை வேட்டையாடுறாங்க, எந்த விலங்கை, எந்த பறவையை வேட்டையாடுறாங்களோ அந்த பறவைக்கு கொடுமையை செய்யக்கூடிய ஒரு வில்லுங்கிறதுனால அதை கொடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொடுவில் இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். கொடுவில், கொடுன்னா வளைந்த அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு, வளைந்த வில் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டுமே பொருத்தமாக தான் இருக்குது இந்த இடத்துல. வளைந்த வில், அந்த வளைந்த வில்லை கையில் ஏந்திய எயினர்கள். நம்ம ஏன் வேடர்களை கொடுமையானவர்கள்னு சொல்லணும், வளைந்த வில்னு எடுத்துக்கலாம். அந்த வேடர்கள் அது மேலே ஏறுறாங்க. உலைக்கல்ல போல கொதிக்கக்கூடிய ஒரு பாறை மேலே என்னத்துக்கு இந்த வேடர்கள் ஏறணும்? அவங்களுக்கு கால் சுடாதா? எதுக்காக ஏறுறாங்கன்னு பார்த்தா, கொடுவில் எயினர்னா வேடர்கள் பகழி மாய்க்கும். பகழின்னா அம்பு. அவங்களுடைய அம்புகளை கூர்த்திட்டுறாங்க. அந்த நல்ல சூடான பாறையில் போய் அந்த அம்புகளை நல்லா கூர்த்திட்டிக்கிட்டு அவங்க தங்களுடைய வேட்டைக்கு கிளம்புறாங்க. அப்படிப்பட்ட கவலைத்து அப்படிங்கிறான். கவலைத்து அப்படின்னா ஒரு பலவிதமாக பிரிந்து செல்லக்கூடிய வழிகளை கொண்ட ஒரு நிலம். பாலை நிலங்கிறது வெறும் மணல் தானே, அதனால பல பாதைகளாக அப்படியே பிரிஞ்சு செல்லும். அப்படிப்பட்ட அந்த நிலம்
அவர் சென்ற ஆறே. அவர் அப்படின்னா என்னுடைய காதலர், சென்ற ஆறே அப்படின்னா அவர் சென்ற வழின்னு அர்த்தம். ஆறுங்கிறதுக்கு வழின்னு அர்த்தம், வழின்னு பொருள் தமிழில். ஆறு, நம்ம ரிவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழில் ஆறுன்னு தானே சொல்கிறோம், அதுவும் தண்ணீர் செல்கின்ற வழிங்கிற அர்த்தம் தான். ஆறுங்கிறது பாதை, வழி அப்படிங்கிற பொருள். அப்படிப்பட்ட அந்த வழியில் அவன் சென்றிருக்கிறான். அதை நினைத்து அது மற்ற அவலம் கொள்ளாது. ஏன்னா என்னடா பேசுகிறீங்க நீங்களாம், அவன் அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதையில் கிளம்பி போயிருக்கான், அவனுக்கு என்ன ஆகுமோன்னு நான் கவலையில் இருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அவலம் கொள்ளாமல், அவலம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான், கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் என்ன பேசுகிறீங்க, நொதுமல் கழறும் அப்படிங்கிறான். நொதுமல்னா எனக்கு சம்மந்தப்படாத வேறு விதமான வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது அப்படின்னு, அந்த மாதிரி எனக்கு அயல் தன்மையை கொண்டதுன்னு டிக்ஷனரி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம். நொதுமல் கழறும் இவ்வழுங்கல் ஊரை, சம்மந்தப்படாத வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஊர். அதாவது இங்கே அவள் ஊர் அப்படின்னு சொல்கிறது தன்னுடைய தோழியை தான். அழுங்கல் அப்படின்னா ஆரவாரம்னு அர்த்தம். என்னோட தோழியாகிய நான் தாங்குவேனா, அவனோட பிரிவை தாங்குவேனா, பொறுத்திருப்பேனான்னு கவலைப்படுற. உண்மையில் நீ எதுக்கு கவலைப்படணும்? அவன் இவ்வளோ கஷ்டமான ஒரு வழியில் போயிருக்கானே, அவன் சேஃபாக தன்னுடைய இடத்துக்கு போய் சேரணுமே இல்லை நீ கவலைப்படணும். என்ன தோழி நீ சம்மந்தம் இல்லாமல் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தோழியை மறைமுகமாக சொல்கிறா. அழுங்கல் ஊரே அப்படின்னு சொல்கிறது மூலமாக இந்த ஆரவாரமோடைய ஒரு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு இந்த ஊர். என்ன அவன் போன பாதை கஷ்டமான பாதையாச்சு, அவன் சேஃபாக போய் சேருவானான்னு கவலைப்படாமல் ஊரில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, ஃபிஃபா ஸ்கோர்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இவன் கவலைப்படுறான். சுருக்கமான பொருளை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எறும்பு புத்தில் இருக்கிற மாதிரி வழிகள், அல்லது எறும்பு புத்து மாதிரி மெலிதான பல சுனைகள், அவற்றில் ரொம்ப குறைவான அளவு தண்ணீரை கொண்ட பாலை நிலம், அங்கே இருக்கிற பாறை கொல்லர்களுடைய பட்டறையில் இருக்கிற உலைக்கல்லை போல கொதிக்கிறது. அந்த பாறை மேலே வளைந்த வில்லையுடைய வேடர்கள் ஏறி நின்று அங்கே தங்களுடைய அம்புகளை கூர்த்தீட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட வழியில் என் காதலன் சென்றிருக்கிறான். அவன் பத்திரமாக தன்னுடைய இடத்துக்கு போய் சேர வேண்டுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆரவாரம் மிகுந்த இந்த ஊர், அதாவது நீ வேற என்னென்னவோ வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு காதலி கேட்குறான். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ பாடலில் உள்ள சில சொற்களை எடுத்துக்கிட்டு பேசுவோம். முதல்ல பகழிங்கிற வார்த்தை. பகழின்னா அம்புன்னு ஏற்கனவே பார்த்தோம். பகழிக்கு அகழின்னு இப்போ நம்ம சொல்கிற கோட்டையை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு பகுதி, அகழியில் தண்ணி ஊற்றி முதலைகள்லாம் நீந்திக்கிட்டு இருக்கோன்னு பார்த்துருக்கோம் இல்லையா சரித்திர படங்களில். அந்த அகழிக்கும் பகழின்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு இப்போது சமீபத்தில் ஒரு கட்டுரையில் படித்தேன். பொதுவாக பகழிங்கிற வார்த்தை பாடல்களில் அம்புங்கிற அர்த்தத்தில் தான் நான் படிச்சிருக்கேன். உதாரணமாக கம்பராமாயணத்தில் வாலியை வதம் செய்வதற்காக ராமன் அனுப்பிய அந்த அம்பை பற்றி சொல்லும்போது, கதலியின் கனியினை சேரும் ஊசியின் சென்றது அப்பகழி அப்படின்னு கம்பர் சொல்லுவார். அதாவது வாழைப்பழத்துக்குள்ள ஊசியை ஏற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனுடைய அம்பு வாலியுடைய மார்பை தொலைத்து சென்றது அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன, வாலி அவ்வளோ இதுவாக வாழைப்பழம் அளவுக்கு ரொம்ப இதுவான ஆளா, சாஃப்டான ஆளா, பலசாலி கிடையாதா அப்படின்னா இல்லை. முந்தின பாடல்களில் வாலியோட பலத்தை பற்றி நல்லா பிரமாதமாக புகழ்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட வாலியுடைய உடம்பை ராமனுடைய அம்பு வாழைப்பழத்துக்குள்ளே ஊசி போகிற மாதிரி தொலைச்சிக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்புனுடைய வலிமையும் அதை செலுத்தியவனுடைய திறமையும் நமக்கு புரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாடல்லையே நம்ம பார்த்த மாதிரி அம்பை பாறையில் நல்லா கூர்த்தீட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூர்த்தீட்டி தயாரித்து வைக்கப்பட்ட அம்பு எப்பேற்பட்ட இலக்கையும் தொலைத்து செல்லக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதுவும் ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த ஆறு அப்படிங்கிற வார்த்தை, ஆறுன்னா வழி அப்படின்னு பார்த்தோம். வரலாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, பொதுவாக ஆறுங்கிறத வழிங்கிற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துறதில்ல. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீர்நிலை ஆறு, ரிவர், அதுவே தண்ணீர் செல்லும் வழிங்கிற அர்த்தம் தான்.
பட் நாம் சகஜமாக இந்த ஆறுங்கிற வார்த்தையை வழிங்கிற அர்த்தத்திலேயே பயன்படுத்துகிற இடமும் உண்டு. வரலாறுன்னு சொல்கிறோம் இல்லையா, வரல் ஆறு, அதுதான் அதோட, அப்படி தான் அதை பிரிக்கணும். வரல் ஆறு அதாவது வந்த வழி. சரித்திரம் எந்த வழியாக, சரித்திரம்ங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது, தமிழ்ச்சொல் கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் நிச்சயமாக வரலாறு அப்படிங்கிறது வரல் ஆறு அப்படின்னு பெரிய போது வந்த வழி அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அதனால் ஆறுங்கிறது பாதைங்கிற, இப்போ நம்ம சும்மா மெயின் ரோட்டில் நடந்து போகும்போது ஆறில் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அது ஒரு பாதை தான். நாளைக்கு குறுந்தொகையோட அடுத்த பாடலை. நன்றி.